வணக்கம் நண்பர்களே. நாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நியூ சிலபஸில் தமிழில் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய புணர்ச்சி, இயல் 6ல் இருக்கக்கூடிய புணர்ச்சி நம்ம ஏற்கனவே பார்ட் 1 பார்த்துட்டோம். இப்போ பார்ட் 2 வீடியோ 9ஆம் வகுப்பு இயல் 6ல் இருக்கக்கூடிய புணர்ச்சியிலிருந்து தான் நம்ம பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக நம்ம அதை சரியாக கண்டுணர்ந்து நம்ம எழுத முடியும். ஸோ வாங்க போகலாம். முதல்ல நிலைமொழி என்றால் என்ன, வருமொழி என்றால் என்ன? புணர்ச்சின்றது நம்ம ஏற்கனவே 8லே பார்த்தோம். 2 சொற்களுக்கு இடையில் நிகழ்வது அல்லது 2க்கு மேற்பட்ட சொற்களாக இருந்தாலும் நிலைமொழி வருமொழி, வருமொழி நிலைமொழியாகி நிற்கும். எனவே இரு மொழிகளுக்கிடையே நிகழ்வது தான் புணர்ச்சி. நிலைமொழி என்பது ஒரு சொல் இருக்கு, செந்தமிழ் இருக்கு ஒரு சொல். இதை நம்ம ரெண்டாக பிரிக்கும் பொழுது செம்மை கூட்டல் தமிழ்னு பிரிக்கிறோம். அந்த செம்மை தான் நிலைமொழி, நிலையான மொழி. பின்னாடி வரக்கூடியது வருமொழி. ஓகேங்களா? அப்போ பிரிக்கிறோம். ஒரு சொல்லோடு ஒட்டுக்களோ இன்னொரு சொல்லோ இணையலாம். இந்த சொல்லோடு ஒரு ஒட்டு இணையலாம் அல்லது இந்த சொல்லே இணையலாம். ஓகேங்களா? அவ்வாறு இணையும் பொழுது ஒளிநிலையில் மாற்றங்கள் நிகழ்வதுண்டு. ஆமாம், இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? செம்மொழின்னு பார்த்தோம். ஓகேவா? நம்ம என்ன பார்த்தோம்? செம்மொழின்னு பார்த்தோம். ஆனால் இதை நம்ம செம்மை கூட்டல் மொழி என்று தான் பிரிக்கிறோம். அப்போ ஒளிநிலையில் மாற்றம் நிகழும். மாற்றம் இல்லாமலும் சேர்வதுண்டு. ஒரு சில நேரத்தில் தாய்மொழின்னு இருக்குது, தாய் கூட்டல் மொழின்னு இருக்குது. இதை நம்ம சேர்த்து எழுதும்போது என்ன எழுதுவோம்? தாய்மொழின்னு தான் எழுதுவோம். இங்கே ஏதாவது ஒளி மாறுதா? மாறலை. அப்போ செம்மொழி என்பொழுது பிரிக்கும் பொழுது செம்மை கூட்டல் மொழி என்று ஒளி மாறுகிறது. அதே நேரத்தில் ஒரு சில நேரத்தில் 2 சொற்கள் சேரும் பொழுது நம்மளுக்கு எதுவுமே மாறாமலும் சேர்வதுண்டு. இப்போ புணர்ச்சி நிலையில் ஒளிநிலையில் மாற்றம் நிகழலாம், நிகழாமலும் இருக்கலாம். அடுத்து புணர்ச்சி நிலையில் நிலைமொழியின் இறுதி எழுத்தை பொறுத்து உயிரீறு மெய்யீறு எனவும். நிலைமொழியோட இறுதி எழுத்து இருக்கு. நிலைமொழி என்பது என்னது? முதற் சொல் தான் நிலைமொழி. இந்த முதல் சொல்லுடைய நிலைமொழியோட ஈறுன்றது கடைசி எழுத்து தான் ஈறு. கடைசி எழுத்து தான் என்னது? ஈறு. அப்போ இந்த ஈற்றெழுத்தின் அடிப்படையில் உயிரீறு மெய்யீறுன்னு பிரிக்கிறோம். இந்த ஈற்றெழுத்து உயிரெழுத்தாக இருந்தால், உயிரெழுத்துனா என்ன? ஆனா ஆவண்ணா ஈனாண்டு கடைசி எழுத்தில் முடிஞ்சிருந்தா அது உயிரீர். ஒருவேளை இக்கு இங்கு இச்சு இட்டு இன்னு இத்து இந்த இதில் முடிஞ்சிருந்தா அது பேர் மெய்யீர். அப்போ நிலைமொழியோடைய கடைசி எழுத்துக்கு பேர் தான் ஈறு. அது உயிரெழுத்தில் முடிந்திருந்தால் உயிரீறு, மெய்யெழுத்தில் முடிந்திருந்தால் மெய்யீறு. இப்போ அதே இது வருமொழி. வருமொழின்றது என்னது? அடுத்த சொல். அடுத்த சொல்லுடைய முதல் எழுத்து இருக்குல்ல, எப்படி நிலைமொழியோட கடைசி எழுத்து எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி வருமொழியோடைய முதல் எழுத்து எடுத்துக்கிறோம். ஏன்னா இது 2 தான் இணைந்து புணர்ந்து நம்மளுக்கு வேறொரு சொல்லையோ அல்லது வேறொரு அர்த்தத்தையோ நம்மளுக்கு கொடுக்குது. இப்போ இந்த வருமொழியோட முதல் எழுத்து இருக்குல்ல, இந்த முதல் எழுத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா 2ஆக பிரிக்கிறோம். எப்படின்னா உயிர் முதல் மெய் முதல். வரக்கூடிய முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல். வரக்கூடிய உயிரெழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது என்னது? மெய் முதல். அவ்வளோதான். அப்போ நிலைமொழி அடிப்படையில் 2ஆகவும், அதாவது கடைசி எழுத்தை வச்சு உயிரெழுத்தை முடிஞ்சிருந்தா உயிரீறு, மெய்யெழுத்தில் முடிஞ்சிருந்தா மெய்யீறு. வருமொழியின் அடிப்படையிலும் அதே போல் நம்ம என்ன பண்ணுறோம்னா முதல் எழுத்து உயிரில் இருந்தால் உயிர் முதல், மெய்யில் இருந்தால் மெய் முதல் என்றும் பிரிக்கிறோம். இங்கே பாருங்களேன், இந்த 4 வகைக்கு அடுத்து அர்த்தம் கொடுத்துருக்குறாங்க, விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? அப்போ எழுத்து வகையால் சொற்கள் எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். இது ஒரு கொஸ்டின் பாருங்கள். எழுத்து வகையால், எழுத்தின் அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். ஓகேவா? அடுத்து வாங்க, கலை கூட்டல் அழகு. ஓகேவா? இது இப்போ நம்ம நிலைமொழி அடிப்படையில் எடுத்துக்கிறோமே. அதை நிலைமொழி அடிப்படையில் எடுத்துக்கிட்டோமாக கடைசி எழுத்து என்னவா இருக்குது? இல்லு கூட்டல் ஐ. இல்லு கூட்டல் ஐ தான் என்னது? லை. இல்லு கூட்டல் ஐ தான் என்னது? லை. இப்போ இந்த ஐ என்பது என்ன எழுத்து? உயிரெழுத்து. அப்போ அதனால இது உயிரீறு. ஓகேவா? இப்போ அடுத்து பாருங்கள், மண் கூட்டல் குடம்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ கடைசி எழுத்து ஈட்டெழுத்து என்னவா இருக்குது? இன்னு இருக்குது. இன் என்பது என்னது? மெய்யெழுத்து. அதனால இது மெய்யீறு. ஓகேவா? புரிஞ்சா? அவ்வளோதான். இப்போ நம்ம முதல் எழுத்து வருமொழியை வச்சு நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. முதல் எழுத்து ஓகேவா? வருமொழியை வச்சு கொடுத்துருந்தா முதல் எழுத்து ஈருன்னு முடிச்சாக்க அது என்னது? நிலைமொழியை வச்சு கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ வருமொழி வாழை கூட்டல் இலைன்னு இருக்குது. இப்போ ஈ தான் என்னது? முதல் எழுத்து. ஈ என்ன எழுத்தாக இருக்குது? உயிர் எழுத்தாக இருக்குது. அதனால இது உயிர் முதல்.
வாழை கூட்டல் மரம். ஓகேவா? இந்த மரம் என்பது இம்மு கூட்டல் ஆதான் மா. இம்மு கூட்டல் ஆதான் என்னது? மா. அப்போ இந்த இம் என்பது என்னது? மெய்யெழுத்து. இப்போ மெய்யெழுத்து முதலாக வந்திருக்கிறதுனால இது மெய் முதல். ஓகேவா? இப்போ நாளுக்கு உங்களுக்கு அர்த்தம் முடிச்சிருச்சு. அப்போ நிலைமொழி அடிப்படையில் ரெண்டும் வருமொழி அடிப்படையில் ரெண்டும் பிரிக்கப்படுகிறது. மேலும் இப்புணர்ச்சியை நிலைமொழி இறுதி எழுத்து வருமொழியோட முதல் எழுத்து அடிப்படையில் 4ஆக பிரிக்கலாம். இதே போல தான் இப்போ நம்ம எப்படி உயிரேறு மெய்யேறு உயிர் முதல் மெய் முதல்னு பிரித்தோமோ இதே போல் இந்த நிலைமொழியோட இறுதி எழுத்தை வைத்தோ அதே வருமொழியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? 4ஆக பிரிக்கலாம். எந்த அடிப்படையில்? எழுத்து அடிப்படையில். எப்படின்னு பாருங்கள். உயிர் முன் உயிர் எழுத்தின் முன் உயிர், அவ்வளோதான் மேட்டர். உயிர் எழுத்தின் முன் உயிர். இப்போ மணியடின்ற ஒரு வார்த்தை கொடுத்துருக்குறாங்க. இந்த மணி அடின்றதை நம்ம எப்படி பிரிக்கலாம்? மணி கூட்டல் அடின்னு பிரிக்கலாம். மணி கூட்டல் அடி, மணி கூட்டல் அடின்னு பிரிக்கலாம். இப்போ இந்த நீ எப்படி வருது? இன்னு கூட்டல் ஈ தான் அது நீ. இன்னு கூட்டல் ஈ தான் அது நீ. அப்போ இங்கேயும் ஒரு நிலைமொழியிலுடைய ஈற்றெழுத்தும் உயிரில் முடியுது, வருமொழியுடைய முதலெழுத்தும் உயிரில் வருது. ஆ என்பது ஒரு உயிர் எழுத்து. அப்போ இதுதான் அது உயிர் முன் உயிர். இது பேர் தான் அது உயிரெழுத்தின் முன் ஒரு உயிரெழுத்துன்றாங்க. அவ்வளோதான் மேட்டர். அடுத்து இதுவே உயிர் முன் மெய் என்றும் எழுதலாம். ஓகேவா? நிலைமொழி அடிப்படையில் இங்கே பாருங்கள், பனி கூட்டல் காற்றுன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீ எப்படி பிரிக்கலாம்? இன்னு கூட்டல் ஈ தான் அது நீ. இன்னு கூட்டல் ஈ தான் அது நீ. இங்கே என்ன இருக்குது? காற்றுன்னு இருக்கு. அப்போ கான்றது எப்படி? இக்கு கூட்டல் ஆவண்ணா தான் என்னது? கா. இக்கு கூட்டல் ஆவண்ணா தான் என்னது? கா. அப்போ இங்கே என்ன இருக்குது? உயிர் எழுத்து இருக்குது. இங்கே என்ன இருக்குது? மெய்யெழுத்து இருக்குது. அப்போ உயிர் முன் மெய். உயிருக்கு முன்னாடி என்ன இருக்குது? மெய்யெழுத்து இருக்குது. அதனால இது உயிர் முன் மெய் என்று கூறுகிறோம். ஓகேவா? அப்போ உயிர் மின் உயிர் எழுத்துனா நிலைமொழியோட ஈற்றெழுத்தும் உயிராக இருக்கணும், வருமொழியோடைய முதல் எழுத்தும் உயிராக இருக்கணும். உயிர் முன் மெய் என்றால் நிலைமொழியோட ஈற்றெழுத்து உயிராகவும் வருமொழியோடைய முதல் எழுத்து மெய்யெழுத்தாகவும் இருக்கணும். அடுத்து பாருங்க, மெய்முன் உயிர். மெய் முன்னாடி உயிர் எழுத்து வருதுன்றாங்க. ஆளிலை. ஆளிலை. ஆள் கூட்டல் இலைன்னு நம்ம இதை பிரிக்கலாம். ஆள் கூட்டல் இலை. இப்போ ஈற்றெழுத்து என்னவா இருக்கு? இல். இல் என்பது என்னது? ஒரு மெய்யெழுத்து. அதுக்கடுத்து என்ன வருது? ஒரு உயிர் எழுத்தான ஈ வருது. அப்போ இங்கே மெய்யுக்கு முன்னாடி என்ன இருக்கு? உயிர் இருக்கு. மெய்யுக்கு முன்னாடி என்ன இருக்கு? உயிர் இருக்கு. அடுத்து பாருங்க, மரக்கிளை. மரம் கூட்டல் கிளை. மரம் என்பது ஒரு உயிர் எழுத்து, மெய்யெழுத்து. மரம் என்பது என்னது? ஒரு மெய்யெழுத்து. இங்கே கீ. கீ என்ற எழுத்து எப்படி பிரிக்கலாம்? இக்கு கூட்டல் ஈ. இங்கேயும் என்னதான் இருக்கு? இக்கு என்ற மெய்யெழுத்து தான் இருக்கு. அப்போ மெய்யுக்கு முன்னாடி என்ன இருக்கு? மெய்யாகவே இருக்கு. அப்போ எழுத்தின் அடிப்படையில் எழுத்து வகையால் 4 வகைப்படும். அதே மாதிரி இதையும் என்ன பண்ணலாம்? வருமொழி எழுத்துடைய நிலைமொழியோட இறுதி எழுத்துலையும் வருமொழியோட முதல் எழுத்தையும் வச்சு என்ன பிரிக்கலாம்? 4 வகையாக பிரிக்கலாம். அது உயிர் மின் உயிர், உயிர் முன்மை, மெய் முன் உயிர், மெய் முன் மெய். ஓகேவா? அடுத்து இந்த புணர்ச்சியை பற்றி அப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோமா? இப்போ நம்ம எழுத்து வகையால் எப்படி பிரிக்குதுன்னு பார்த்துட்டோம். இதில் 2 வகை புணர்ச்சி இருக்குது. இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. அதென்ன இயல்பு புணர்ச்சி? இயல்பு புணர்ச்சினா நீ ஒரு சொல் இருக்கு, இங்கே இருக்க சொல்லும் இங்கே இருக்க சொல்லும் இணையும் பொழுது எந்த விதமான மாற்றமும் அடையாத போது இயல்பாக நடப்பது தான் இயல்பு புணர்ச்சி. அவ்வளோதான் மேட்டர். புணர்ச்சியில் நிலைமொழியும் வருமொழியும் அடையும் மாற்றங்களின் அடிப்படையில் புணர்ச்சியை இருவகைப்படுத்தலாம். சரி, அப்போ புணர்ச்சி எத்தனை வகைப்படும்? இருவகைப்படும். இது ஒரு கொஸ்டின். ஓகேவா? இப்போ புணர்ச்சியின் போது மாற்றங்கள் எதுவும் இன்றி இயல்பாக புணர்வது இயல்பு புணர்ச்சி. அவ்வளோதான், எந்த மாற்றமும் இல்லை. வாழை கூட்டல் மரம், வாழை மரம். இங்கே ஏதாவது மாறி இருக்கா? இல்லை. செடி கொடி, செடி கொடி தான். மண் கூட்டல் மலை, மண்மலை தான். இங்கே எந்த மாற்றமாவது நடைபெற்றிருக்கா? எதுவுமே நடக்கலை. இயல்பாக அப்படியே சேர்ந்துருக்கு, எந்த மாற்றமும் இன்றி இணைந்திருக்கு. அதனால தான் என்னது? இயல்பு புணர்ச்சி. சரி, அப்போ விகாரம்னா என்ன? இதே போல புணர்ச்சியின் போது ஏதேனும் மாற்றம் நிகழ்ந்துச்சாக்கும், அது பேர் விகார புணர்ச்சி. அவ்வளோதான். மாற்றம் நிகழ்ந்தால் அது பேர் விகார புணர்ச்சி. இது எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். எப்படின்னா, ஒன்று தோன்றும், புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவது தோன்றல். திரிதல், இருக்கக்கூடிய எழுத்து வேறொரு எழுத்தாக மாறுவது திரிதல். அடுத்து கெடுதல். கெடுதல் என்பது ஒரு எழுத்து இல்லாமல் போகுதல், ஒரு எழுத்து மறைஞ்சு போகிறது.
அது பேர் என்னது? கெடுதல். அப்போ தோன்றல் விகாரம், தேய்தல் விகாரம், கெடுதல் விகாரம் என 3 வகைப்படும். இங்கே பாருங்க, நுழைவு கூட்டல் தேர்வு, நுழைவு தேர்வு. இங்கே இத்து என்ற ஒன்று தோன்றிருக்கு, அதனால இது தோன்றல் விகாரம். மாற்றம் ஏற்பட்டிருக்குல்ல, மாற்றம் ஏற்பட்டால் தானே அது விகாரம். என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு? தோன்றிருக்கு, அதனால அது தோன்றல் விகாரம். கல்லூரி கூட்டல் சாலை, கல்லூரி சாலை. இச்சு என்பது தோன்றிருக்கு, அதனால அது தோன்றல் விகாரம். பாருங்களேன். அடுத்து பல் கூட்டல் பசை, பற்பசைன்னு வந்திருக்கு. இங்க இருந்த இல் என்ன ஆயிடுச்சு? இற்றாக திரிஞ்சிருச்சு, மாறிடுச்சு, அதனால இது திரிதல் விகாரம். புரியுதுங்களா? பல் கூட்டல் பசை, பற்பசைன்னு சொல்லி இந்த இல் என்ன ஆயிடுச்சு? இற்றாக மாறிடுச்சு, அதனால இது என்னது? திரிதல் விகாரம். அடுத்து புறம் கூட்டல் 400, புறநானூறு. இம் என்பது மறைஞ்சு, மறைஞ்சு கெட்டு போச்சு, கெட்டு போய் புற கூட்டல் 400, புறநானூறு என்றானது. அப்போ இது வந்து கெடுதல் விகாரம். ஓகேவா? அப்போ எப்படி விகாரம் 3 வகைப்படுன்றதை பார்த்துட்டோமா? ஒன்று தோன்றும், இன்னொன்று என்ன செய்யும்? வேறொன்றாக தெரியும், இன்னொன்று என்ன செய்யும்? மறைந்து கெட்டு போயிடும். தட் கெடுதல் விகாரம். ஓகேவா? அடுத்து உயிரீற்று புணர்ச்சி. அடுத்தது என்னது? உயிரீற்று புணர்ச்சி. அது என்ன? உடம்படுமை. உடம்படுமை ஒரு உயிரெழுத்து இருக்கு, ஒரு உயிரை ஈட்டெழுத்தாக கொண்ட ஒரு சொல் இருக்கு. ஈட்டெழுத்து என்ன? கடைசி எழுத்து என்னவா இருக்குன்னா ஆனா, ஆவனா, ஈனா, ஈயனான்னு ஏதோ ஒரு எழுத்துல முடியுது. அப்படி முடியும் பொழுது வரக்கூடிய மொழி இருக்குல்ல, அதுவும் ஆனா, ஆவனா, ஈனா, ஈயனான்னு ஏதோ ஒரு உயிர் எழுத்துல வருது. ஓகேவா? அப்ப உயிரை எழுத்த ஈராக முடிஞ்சு உயிரெழுத்த வறுமொழியின் முதல் எழுத்தாக கொண்டு ஒரு சில சொற்கள் என்ன பண்ணும்? வந்து சேரும். அப்ப சொற்கள் சேராம என்ன தனிச்சு நிற்கும். அப்ப என்ன செஞ்சிடும்னா சேராது. ஏன்னா இது உயிரெழுத்து, இது உயிரெழுத்தா இருக்கும்போது என்ன செய்யும்? தனித்து நிற்கும். அப்ப இந்த ஒன்று சேராத உயிரொலிகள் இருக்குல்ல, அது ஒன்று சேர்க்கிறதுக்காக அங்க ஒரு மெய்யெழுத்து தோன்றும். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சி, இத்துன்னு ஏதோ ஒன்று என்ன செய்யும்? ஒரு மெய்யெழுத்து தோன்றும். இதைத்தான் உடம்படு மெய். இதைத்தான் என்ன சொல்றோம்? உடம்படு மெய். அப்போ உடம்படு மெய்னா என்ன? ஒரு சொல் இருக்கு, அந்த சொல்லுடைய நிலைமொழியோட கடைசி எழுத்தும் உயிரெழுத்தாக இருந்து வறுமொழியுடைய கடைசி எழுத்தும் உயிரெழுத்தாக இருந்தால் அது ரெண்டுடைய உயிரொலிகளும் சேராததுனால அந்த 2 உயிரொலியும் சேர்ப்பதற்காக ஒரு மெய் தோன்றும். அந்த மெய் உடன்பட்டு தோன்றும், அதனால அது உடன்படு மெய். ஓகேவா? இங்க பாருங்க, நிலைமொழியோட ஈட்டில் ஈ, ஈ, ஐ. நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து கொஸ்டினாவே கேட்டுருவாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிளாக கேட்காம நேரடியாக அந்த கண்டென்ட்டாகவே எப்படியே வச்சுருவாங்க. நிலைமொழியோட ஈட்டெழுத்து, நிலைமொழியோட முதல் எழுத்தான், முதல் சொல் தான் நிலைமொழி. இதோடைய கடைசி எழுத்து ஈ, ஈஎன்னா, ஐ என்னும் உயிரெழுத்துக்களை ஈராக உடைய சொற்கள் அந்த மாதிரி முடியும் பொழுது அதுக்கு முன்னாடி 12 உயிர்களையும் முதலாவதாக உடைய சொற்கள் சேரும். 12 உயிரெழுத்து இருக்குல்ல, 12 உயிர், ஆனா, ஆவண்ணா, ஈனா, ஈனாடு, அந்த மாதிரி முதலாவதாக உடைய சொற்கள் சேரும். அதை முதலாக வச்சிருச்சாங்க, முதல் எழுத்தாக வந்துச்சாக்க எல்லா என்ன பண்ணுறோம்? சேர்ந்துடும். இந்த ஈ என்ன ஐ கூட. ஆனால் அப்படி சேரும் பொழுது யகரம் உடன்படு மெய்யாக வளரும். அப்போ ஈ, ஐ என்ற எழுத்துல நிலைமொழியில் முடிஞ்சிருந்தா அதுக்கு அடுத்தும் ஒரு உயிரெழுத்து, ஏதோ ஒரு உயிரெழுத்து, 12 உயிரெழுத்துல ஏதோ ஒரு உயிரெழுத்து வந்திருந்தா இங்க என்ன தோணும்னா ஈ தோன்றும். யகரம் என்ன தோன்றும்? ஈ தோன்றும். இதைத்தான் உடம்படு மெய்ன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, மணி கூட்டல் அழகு. இங்க நீ என்னவா இருக்கு? இன்னு கூட்டல் ஈ தான் அது நீ. அப்ப என்ன எதுல முடிஞ்சிருக்கு? நிலைமொழியோட ஈட்டெழுத்து என்ன? உயிரெழுத்து. இங்க என்ன வந்திருக்கு? ஆ. வறுமொழியோட முதல் எழுத்து என்னவா இருக்கு? அதுவும் உயிரெழுத்தாக இருக்கு. அப்ப நிலைமொழியோட ஈட்டெழுத்தும் உயிரெழுத்தாக இருக்கு, வறுமொழியோட முதல் எழுத்தும் உயிரெழுத்தாக இருக்கு. இப்ப இந்த நேரத்தில் தான் என்ன தோன்றும்? ஈ ஐயில இங்க ஈட்டெழுத்தாக வந்திருந்தா என்ன தோன்றும்? ஈ யகரம் தோன்றிடும். அப்ப மணி கூட்டல் அழகு இங்க இடத்துல யா ஈ வந்துருது. ஈ கூட்டலா என்ன ஆயிரும்? யாவாயிரும். மணி அழகு என்றாக மாறியது. புரிஞ்சா? இப்ப நீங்க அடுத்து பாருங்க, தீ கூட்டல் எரி. தீ எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஈ என்னா தான் என்னது? தீ. இத்து கூட்டல் ஈ என்னா, சாரி ஈ என்னா, இத்து கூட்டல் ஈ என்னா தான் என்னது? தீ. இங்க என்ன வருது? எரி, ஏ வருது.
இப்போ இதுவும் உயிரெழுத்தாக இருக்குது, இந்த முடிஞ்சதும் ஒன்று உயிரெழுத்தாக இருக்குது. இப்படி வரும்பொழுது என்ன தோன்றிடும்? இங்கே இடத்துல யகரம் தோன்றும், யகரமை தோன்றும். அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு? தீ இருக்கா? இங்கே ஈ கூட்டல் ஏ என்னவாயிரும்? ஏவாயிரும். அப்போ தீயெறி என்றானது. ஓகேவா? இங்கே பாருங்க, ஓடை ஓரம். இட்டு கூட்டல் ஐ தான் என்னது? டை. இட்டு கூட்டல் ஐ தான் என்னது? டை. இங்கேயே என்ன வந்திருக்கு? உயிரெழுத்தாக வந்திருக்கு. முடிஞ்சது என்னவா முடிஞ்சிருக்கு? உயிரெழுத்தாக முடிஞ்சிருக்கு. அப்படி முடியும் பொழுது என்ன தோன்றும்? யகரம் தோன்றும், யகரமை தோன்றும். இதான் உடம்படுமை. அப்படி தோன்றிட்டா ஈ கூட்டல் ஓ யோவாயிரும். ஈ கூட்டல் ஓவன்னா என்னவாயிரும்? யோவாயிரும். அப்போ இங்கே என்ன இருக்குது? ஆல்ரெடி என்ன இருக்குது? ஓடை இருக்குது. அப்போ ஓடை யோரம் என்று மாறியது. புரிஞ்சா? அவ்வளோதான் மேட்ரு. அப்போ ஈன்னா ஐ தவிர பிற உயிரெழுத்துக்கள் நிலைமொழியின் ஈராக வரும் பொழுது, ஒருவேளை இந்த அது வரல, 12ல் இந்த 3 வரல, அவற்றின் முன் வருமொழியில் 12 உயிர்களும் வந்து புணர்கையில் வகரமை தோன்றும். இந்த ஈ ஐ வரல, இதுக்கு பதிலாக ஆ வந்திருக்கு, ஆவண்ணா வந்திருக்கு, ஊ வந்திருக்கு, ஊவண்ணா வந்திருக்குண்டா. என்ன தோன்றும்டா? அந்த இடத்துல இவ்வு வந்துடும், வகரமை. இந்த ஈ ஐக்கு மட்டும்தான் யா, மற்ற எல்லாத்துக்கும் என்ன வந்துடும்? வகரம் வந்துடும், வகரமை தோன்றும். இங்கே பாருங்க, எக்ஸாம்பிள் பாருங்க. பல கூட்டல் உயிர். இங்கே என்ன? லா என்னது? இல்லு கூட்டல் ஆ தான் லா. இப்போ என்ன வந்திருக்கு? ஆ வந்திருக்கு. இங்கே என்ன வந்திருக்கு? ஊ வந்திருக்கு. இதுவும் உயிரெழுத்து. இப்போ 2 உயிரெழுத்து நம்ம ஆ ஊன்னு சொல்ல முடியாதுல்ல, அது ஒரு உயிர், ஒரு ஒளியை உருவாக்காது. அப்போ இங்கே இந்த மாதிரி ஈன்னா ஐ தவிர வேற ஒரு உயிரெழுத்தில் முடிந்தால் அங்கு என்ன தோன்றும்? வகரமை தோன்றும். வகரமை என்னது? இவ்வு. அப்போ வகரமை தோன்றிச்சாக்க என்ன நடக்கும்? இங்கே ஆல்ரெடி என்ன இருக்குது? பல இருக்குது. அப்போ இங்கே இவ்வு வந்துடுதுன்னு வைங்க. இவ்வு கூட்டல் ஊ ஆயிருமா? அப்போ பல உயிர் என்று ஆனது. இங்கே பாருங்கள், பா கூட்டல் இனம். பா என்பது என்னது? இப்பு கூட்டல் ஆவண்ணா. இப்பு கூட்டல் ஆவண்ணா தான் பா. இப்போ இந்த ஆவண்ணா என்னவாயிரும்? உயிரெழுத்தாக இருக்கா? இங்கே என்ன இருக்குது? ஈ என்பது ஒரு உயிரெழுத்தாக இருக்கா? அப்போ இங்கே நம்ம வறுமொழியில் வரக்கூடிய ஈயை சேர்க்கக்கூடாது. நிலைமொழியில் தான் ஈயோ அல்லது ஈஎன்னாவோ அல்லது ஐயோ வந்திருந்தா நிலைமொழியில் தான், வறுமொழியில் நீங்கள் சேர்த்துடக்கூடாது, சேர்த்தா தப்பாயிடும். ஓகேவா? அப்போ நீங்கள் நிலைமொழியில் இருக்கக்கூடிய ஐ வந்துருச்சாக்கும் என்ன ஆயிரும்? வகரமை வந்துடும். அப்போ இவ்வு இங்கே வந்துருச்சு. இவ்வு கூட்டல் வி பாவினம் என்றானது. அவ்வளோதான் மேட்ரு. புரியுதா? அப்போ ஐ வந்தா யகரமை தோன்றும், மற்ற ஏனைய உயிரெழுத்துகள் வந்தால் வகரமை தோன்றும். அவ்வளோதான் மேட்ரு. முடிஞ்சு. ஷார்ட்டாக புரிஞ்சுக்க. அடுத்தது பாருங்களேன். நிலைமொழி ஈராக ஏகாரம் வந்து நிலைமொழியோட ஈற்றெழுத்து, முதல் சொல்லுடைய ஈற்றெழுத்து ஏவுல முடிஞ்சிருச்சாக்கும். வறுமொழியில் 12 உயிரெழுத்துக்களையும் உடைய சொற்கள் வந்து எல்லாமே வரும். புணர்கையில் யகரமோ வகரமோ தோன்றும். பாருங்க, யகரம் எங்கே வரும்? ஈன்னா ஐயில் மட்டும்தான் தோன்றும். வகரம் எங்கே தோன்றும்? மற்ற ஆனா, ஆவண்ணா, ஊனா, ஊவண்ணா, ஏனா, வெறும் ஏஎன் அல்ல, ஏ. ஓகேவா? ஓனா, ஓவண்ணாவெல்லாம் என்ன வந்துடும்? வகரம் வந்துடும். இந்த ஏகாரம் மட்டும் இருக்கு பார்த்தியா? ஏகாரம்னா ஏஎன்னா மட்டும் இருக்கு பார்த்தியா? இப்போ யகரமும் வரலாம், வகரமும் வரலாம். இது அப்படியே சென்டென்ஸை ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாக கொடுத்துருவாங்க. கூற்று 1, கூற்று 2, கூற்று 3. புரியுதுங்களா? அப்போ ஐ வந்தா யகரம், மற்ற ஏகாரத்தை தவிர மற்ற உயிரெழுத்துக்கள் வந்தா வகரம், ஏகாரம் வந்தால் யகரமும் வரலாம், வகரமும் வரலாம். இங்கே பாருங்கள், சே கூட்டல் அடி. சேன்றது எப்படி பிரிக்கலாம்? இச்சு கூட்டல் ஏன்னா தான் சேவா. அப்போ என்னதில் முடிஞ்சிருக்கு? ஏகாரத்தில் முடிஞ்சிருக்கு. அடுத்து என்ன வந்திருக்கு? உயிரெழுத்து வந்திருக்கு. அப்போ இங்கே என்ன வரலாம்? இவ்வும் வரலாம், ஈயும் வரலாம். ஓகேவா? சேயடி என்றும் வரலாம், சேவடி என்றும் வரலாம். இங்கே பாருங்கள், தே கூட்டல் ஆரம்.
தேன்றது என்னது? இத்து கூட்டல் ஏ தான் அது தே, ஏ. அப்போ இங்கே என்ன வரலாம்? இங்கே ஆவண்ணா என்ற ஒரு உயிரெழுத்து வந்திருக்கு. அப்போ இங்கே என்ன வரலாம்? வகரம் தோன்றலாம், வகரம் தோன்றலாம், யகரமும் தோன்றலாம். இப்போ தேவாரம் என்றானது. இவனே அவன், நே இன்னு கூட்டல் ஏ என்ன, இப்போ என்ன வரும்? யகரம் வருது, இவனே அவன். புரியுதுங்களா? அப்போ உடம்படு மெய் என்றால் என்னன்னா, ஈ ஈ என்ன ஐ வந்தால் யகரமை தோன்றுவது, மற்றைய ஏனைய உயிர் எழுத்துக்கள் வந்துச்சாக்கும் வகரமை தோன்றுவது, ஏகாரம் வந்தால் யகரமோ வகரமோ தோன்றுவதுக்கு பேர் தான் உடம்படும் மெய். உங்களுக்கு கண்டிப்பாக அதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பாருங்க, குற்றியல் உகரப்புணர்ச்சி. வட்டு ஆடினான், வட்டு கூட்டல் ஆடினான். குற்றியல் உகரம்னு என்ன? குசுடு துபுரு, நம்மளுக்கு தெரியும் குசுடு துபுரு, ஓகேவா? அப்போ குசுடு துபுரு தன்னுடைய ஒளி மாத்திரையிலிருந்து என்ன பண்ணுவது? குறைந்து ஒலிப்பது. பாருங்க, இப்போ இந்த வட்டுன்றது எப்படி பிரிக்கலாம்? வா வட்டு தனியாக வந்துடும். இந்த இட்டு எப்படி வரும்? இட்டு கூட்டல் ஊ, இட்டு கூட்டல் ஊ தான் என்னது? டு. இங்கே என்ன வருது? ஆடினான். இங்கே என்ன வருது? ஆடினான் வருது. இப்போ வட்டு கூட்டல் ஆடினான், ரெண்டு இட்டாயிருச்சா? இந்த உகரத்தை எங்க? இந்த உகரத்தை எங்கன்னா குற்றியல் உகரமாக வந்திருக்கு. இங்கே என்ன இருக்குது? குசுடு துபுருல முடியுது. கு சு டு து பு ரு, குசுடு துபுருல முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி முடிஞ்சிருந்து வறுமொழியில் முதலெழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் இந்த உகரம் கெடும். உகரம் என்ன பண்ணுறோம்? கெட்டு போயிடும். அப்போ கூ என்னவாயிரும்? இக்காயிரும். சு என்னவாயிரும்? இச்சாயிரும். டூ என்னவாயிரும்? இட்டாயிரும். ஏன்னா அந்த உகரம் கெட்டு போச்சுல, உகரம் என்ன ஆயிடுச்சு? கெட்டு போயிடும். அப்போ குசுடு துபுருல நிலைமொழியோட ஈட்டெழுத்து குசுடு துபுருல முடிஞ்சு வறுமொழியோட முதலெழுத்து உயிரெழுத்தாக இருந்துச்சாக்கும். ஆனா ஆவண்ணா ஈனா ஈயண்ணா ஊனா ஊவண்ணான்னு ஏதோ ஒரு உயிரெழுத்தாக இருந்துச்சாக்கும். ஓகேவா? இங்க இந்த குசுடு துபுருல இருக்கக்கூடிய உகரம் இருக்குல்ல, அது கெட்டு போயிடும். கெட்டு போயிடும்னா என்ன? செத்து போயிடும் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், அதுக்கு உயிர் இல்லை. அப்போ இந்த டூ ஊ போன பிறகு இங்கே என்ன இருக்குது? வெறும் இட்டு மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த இட்டு கூட்டல் ஆவண்ணா என்னது? டா. இங்கே வந்துருச்சா? வட்டாடினான். புரிஞ்சுங்களா? இப்போ பாருங்க, நிலைமொழியாக வரும் குற்றியல் உகரத்தின் முன், நிலைமொழியாக வரக்கூடிய குற்றியல் உகரத்தின் முன் உயிரெழுத்துக்கள் வந்தால், உயிரெழுத்து ஆவண்ணா வந்திருக்கு, நிலைமொழியுள்ள உகரம் கெடும். நிலைமொழியில் இருக்க உகரம் என்ன பண்ணுறோம்? கெட்டு போயிடும். அப்போ வறுமொழிகளோட உயிரெழுத்து நின்ற மெய்யுடன் இப்படி. அப்போ இங்கே என்ன மீது என்ன இருக்குது? மெய்யெழுத்து மட்டும் இருக்குமா? அந்த மெய்யெழுத்து கூட இந்த உயிரெழுத்து இணைஞ்சு புணரும். அதே மாதிரி குற்றியலுகரத்தை போலவே சில முற்றியலுகரங்களும் இவ்விரு விதிகளுக்கும் பொருந்தும். முற்றியலுகரங்களும் அதான குற்றியலுகரம். முற்றியலுகரம் குற்றியலுகரம்னா குசுடு துபுரு குறுகி ஒழிச்சா அது குற்றியலுகரம். குசுடு துபுரு முழுமையாக ஒழிச்சா அது பேர் முற்றியலுகரம். தனக்குரிய மாத்திரை அளவில் இருந்து குறுகி ஒழித்தால் குற்றியலுகரம். தன்னுடைய மாத்திரையிலிருந்து முழுமையாக, தன்னுடைய மாத்திரை அளவில் முழுமையாக ஒழித்தால் அது பேர் முற்றியலுகரம். ஓகேங்களா? இங்க பாருங்க, உறவு வீன்றதுக்கான எங்கேயாவது சவுண்டு குறையுதா? வு வு. இங்க பாரு, வட்டு வட்டுன்னு சொல்லல, வட்டு ஆடினான், வட்டு ஆடினான் தான் சொல்றோம், டீன்னு தான் சொல்றோம். அப்ப இங்க என்ன பண்ணுது? மாத்திரை ஒரு மாத்திரையிலிருந்து என்ன பண்ணுது? அரை மாத்திரையாக குறையுது. பட் இங்க உறவு வு, அவ்வளவுதான். அந்த சொல்லோட பேரே, அந்த எழுத்துக்கு என்ன? வு, அவ்வளவுதான். உறவு முழுமையாக வருது. இதுதான் முற்றியலுகரம். ஓகேங்களா? இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரிஞ்சு வச்சுங்களா? இப்போ பாருங்க, உறவு கூட்டல் அழகு. இங்க இந்த இவ்வு கூட்டல் ஊ தான் என்னது? ஊ. இவ்வு கூட்டல் ஊ. இங்க என்னலேருந்து வந்துருச்சு? ஆ என்ற உயிரெழுத்து வந்துருச்சு. உயிரெழுத்து வந்தால் இது என்ன பண்ணுறோம்? முற்றியலுகரத்தில் இருக்கக்கூடிய இங்கே குசுடுதுபுரம் மட்டும்தான் பார்க்குறோம். இங்கே பாருங்க, இந்த முற்றியலுகரத்தில் இருக்கக்கூடிய இந்த ஊ இருக்குல்ல, ஊ முழுமையாக ஒழிச்சிருக்குல்ல, இது அந்த முழுமையாக ஒழிச்சிருக்கிறதுனால அந்த முற்றியலுகரம் என்ன பண்ணுறோம்? இந்த ஊ ஓடி போயிடும். இப்போ இவ்வு மட்டும்தான் இருக்கும். இப்போ இவ்வு கூட்டலாம் என்ன ஆயிரும்? வாவாயிரும்.
அப்போ உறவழகு என்று மாறும். அவ்வளோதான் மேட்ரு. ஓகேவா? அப்போ குற்றியல் உகரத்திற்கு முன்னாடி உயிரெழுத்து வந்துச்சாக்கோ அங்கே இருக்க உகரம் ஓடி போயிடும். எதை விட்டு ஓடி போயிடும்? மெய்யை விட்டுட்டு ஓடி போயிடும். இதைத்தான் நன்னூல் விதி சொல்லும், உயிர் வரின் உக்குரல் மெய் விட்டு ஓடும். உயிரெழுத்து வந்துச்சாக்கும் உக்குரல் இருக்குல்ல, அது மெய்யை விட்டுட்டு ஓடி போயிடும். மெய்யை விட்டுட்டு என்ன பண்ணுறோம்? ஓடி போயிடும் என்று சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம்? இயல்பு புணர்ச்சி பார்த்துட்டோம். ஓகேவா? விகாரம்னா என்னன்னு பார்த்துட்டோம். உடம்படுமைன்னு என்னன்னு பார்த்துட்டோம். குற்றியல் உகரம் என்றாலும் என்னென்னு பார்த்துட்டோம். குற்றியல் உகரம் என்றாலும் என்னென்னு பார்த்துட்டோம். ஓகேவா? இங்கே ஒரு பாக்ஸ் கண்டென்ட் இருக்குது, இதை பார்த்துருவோமா? தனிக்குறில் அல்லாது சொல்லுக்கு இறுதியில் வல்லின மெய்களேறிய உகரம். பாருங்க, தனிக்குறில் இருக்கக்கூடாது. சொல்லோட இறுதியில் வல்லின மெய்கள். வல்லினம்னா என்னது? வல்லினம்னா என்ன? வல்லினம் சொல்லுங்க. கசட தபரம். ஓகேவா? அந்த மல்லினம் ஏறிய உகரம். காவல உகரம் ஏற்ற ஆயிரும், கூவாயிரும். ஓகேவா? சாவல உகரம் ஏட்டா சூவாயிரும். டாவல உகரம் ஏட்டா டூ ஆயிரும். கசட தபர தாவல உகரம் ஏட்டா தூ. இதைத்தான் சொல்றேன், வல்லின மெய்களேறிய உகரம் தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். அதான குற்றியல் உகரம். இவ்வாறு குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியல் உகரம் ஆகும். அப்போ குற்றியல் உகரம்னா என்னன்னா, இந்த தனிக்குறில் இல்லாமல், தனிக்குறிலாக இருக்கக்கூடாது. ஓகேவா? படு பான்ற தனிக்குறில் இருக்கு, அங்கே படுன்ற இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ராங்காக தான் சொல்லுவோம், படு. அங்கே கரெக்டாக தான் வரும். புரியுதுங்களா? சுடு சுடு. தனிக்குறில் இருக்கக்கூடாது. தனிக்குறில் இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த வல்லின மெய்யில் ஏறிய உகரம் இருக்குல்ல, இந்த குசுறு தொகுறு, இது தன்னுடைய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைஞ்சு ஒழிக்கிறது பேர் தான் குற்றியல் உகரம். இப்போ சொல்லின் இறுதியில் இருக்கும் உகரத்தின் முந்தைய எழுத்தை பொறுத்து குற்றியல் உகரம் 6 வகைப்படும். இந்த சொல்லோட இறுதியில் நிற்கிதுல, இறுதியில் சொல்லோட இறுதியில் என்ன ஈட்டெழுத்தில் நிற்கிதுல, அந்த பொறுத்து குற்றியல் உகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். குற்றியல் உகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். இது எதனை வச்சு போடுறாங்கன்னு பாருங்க. இறுதியில் நிற்கும் உகரத்தின் முந்தைய எழுத்தை பொறுத்து. இறுதியில் இருக்கக்கூடிய கூ உகரம், சூழ உகரம் இருக்கு, பூல உகரம் இருக்கு, கூல உகரம் இருக்கு, கூல உகரம் இருக்கு, தூள உகரம் இருக்கு. பட் இங்கே எதுவுமே தனிக்குறிலாக இல்லை. தனிக்குறிலாக தனி நெடில் இருக்கு, தனிக்குறில் எழுத்து எதுவும் இல்லை. இந்த எழுத்துக்கு முன்னாடி இருக்க எழுத்தை வச்சு அதான் கொடுத்துருக்காங்க. இறுதியில் இருக்கும் உகரத்தின் முந்தைய எழுத்து, இந்த எழுத்தை வைத்து குற்றியல் உகரம் 6 வகைப்படும். என்னன்னு பாருங்க. இங்க விட்டுருங்க, குற்றியல் உகரம் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி எழுத்து என்ன இருக்கு? இக்கு என்கிற வல்லினத்தொடர் இருக்கு, அதனால இது வன்தொடர் குற்றியல் உகரம். கசட தபர ஓகே, வல்லின எழுத்து, அதனால இது வன்தொடர் குற்றியல் உகரம். அடுத்து பாருங்க, இங்க இஞ்சி இருக்கு. இது என்னது? ஞங்கன்னா நம்மன, ஞங்கன்னா நம்மன. அப்ப என்ன இருக்கு? மெல்லினம், அதனால இதுக்கு பேரு மெல்தொடர் குற்றியல் உகரம். அடுத்து பாருங்க, யரள வளல இடையினம். இடையினத்தோட எழுத்து வந்திருக்கிறதுனால இது இடைத்தொடர் குற்றியல் உகரம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, தூ. தூன்றது என்னது? இத்து கூட்டல் ஊ, அதுதான் முதல் எழுத்து. இங்கெல்லாம் மெய்யெழுத்து இருக்கிறதுனால நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம். வல்லினம், இஞ்சின்றது மெல்லினம் எடுத்துக்கிட்டோம். இங்கே என்னது? உயிர் மெய்யெழுத்து இருக்கு, அப்போ நம்ம உடைக்கணும். உடைக்கும் பொழுது இத்து கூட்டல் ஊ, இதுதான் நம்மளுக்கு முன்னாடி இருக்கு. கூவுக்கு முன்னாடி இருக்கிறது என்னது? ஊ தான் இருக்கு. அப்போ ஊ என்பது என்னது? ஒரு உயிர் எழுத்து, அதனால இது உயிர் தொடர் குற்றியல் உகரம். அடுத்து என்ன இருக்கு? ஆயுத எழுத்து இருக்கு. ஆயுத எழுத்து இருக்கிறதுனால இது ஆயுத தொடர் குற்றியல் உகரம். அடுத்து என்ன எழுத்து இருக்கு? இதுக்கு முன்னாடி நெடில் எழுத்து இருக்கு, ஆவண்ணா. இங்கே இக்கு கூட்டல் ஆவண்ணா என்ற நெடில் எழுத்து இருக்கு. இங்க என்ன இருக்கு? இப்பு கூட்டல் ஏஎன்ஆ என்ற நெடில் எழுத்து இருக்கிறதுனால இது நெடில் தொடர் குற்றியல் உகரம். புரிஞ்சுங்களா? இப்போ குற்றியல் உகரம் 6 வகைப்படும். அது எப்படின்னா, தன்னுடைய வல்லின மெய்யில் ஏறிய உகரம் இருக்குல்ல, அந்த உகர எழுத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து என்னவா இருக்கோ அதன் அடிப்படையில் அதனுடைய பெயர் கொடுக்கப்படுகிறது. ஓகேவா? இப்போ வாங்க, மெய்மயக்கம். நம்ம ஏற்கனவே மெய்மயக்கம் பார்த்தோம் மேலே, அதே தான் மறுபடியும் இங்கே ஒரு பாக்ஸ் கண்டென்ட்ல கொடுத்துருக்குறாங்க கொஞ்சம் விளக்குவதற்காக. புணர்ச்சியில் இரு சொற்கள் இணையும் பொழுது வருமொழியில் கசதப வந்தால் சில இடங்களில் மீண்டும் அதே எழுத்து தோன்றும்.
இதைத்தான் வழிமிகுதல். அதாவது கசதபன்றது என்னது? வல்லினம். இந்த வன்மையான எழுத்தான கசதப வந்தால் புணர்ச்சியில் இரு சொற்கள் சேரும் பொழுது வறுமொழியில் இங்கே பாருங்கள், இன்ன வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் நிலைமொழியோட கடைசி எழுத்து. இப்போ வறுமொழி இங்கே 2 சொல் இருக்குன்னா இந்த வறுமொழியோட முதல் எழுத்து கசதப வந்தால் சில இடங்களில், எல்லா இடங்களிலும் கொடுத்துருவானுங்க ஒரு சென்டென்ஸில், அப்படி போட்டக்கூடாது. சில இடங்களில் மட்டும் மீண்டும் அதே எழுத்து தோன்றும். இதைத்தான் என்ன சொல்கிறாங்க? வழிமிகுதல்னு சொல்கிறாங்க. அப்போ வழிமிகுதல்னா என்னென்னா, புணர்ச்சியில் 2 சொற்கள் நினையும் பொழுது வறுமொழியில் கசதப வரும் பொழுது சில இடங்களில் மீண்டும் அதே எழுத்து திரும்ப வரும். அதே பேர் தான் வழிமிகுதல். சில இடங்களில் மெல்லினமும் மிகும். சில இடங்களில் மெல்லினமும் மிகும். சில இடங்களில் மெல்லினமும் மிகும். இதில் குறிப்பாக எந்தெந்த எழுத்துனா ஞ, க, ஞ, ந, ம, க, ஞ, ந, ம என்ற 4 எழுத்துக்கள் இந்த மாதிரி மெல்லினமும் ஒரு சில இடத்துல என்ன பண்ணோம்? மீண்டும் அதே எழுத்தாக தோன்றும். ஓகேவா? இதைத்தான் என்ன சொல்கிறாங்க? மெய்மயக்கம் சொல்கிறாங்க. ஓகேவா? மெய்மயக்கம் சொல்கிறாங்க. உடம்படு மெய் வேற, மெய்மயக்கம் வேற. மெய்மயக்கம்னா என்னென்னா, அந்த மெய்யெழுத்துக்கு பக்கத்தில் அதே மெய்யெழுத்து தோன்றுவது தான் மெய்மயக்கம். அந்த மெய்யெழுத்துக்கு பக்கத்தில் அதே மெய்யெழுத்து திரும்ப திரும்ப வருவது பேர் தான் என்னது? மெய்மயக்கம். இது எங்கே தோன்றும்ன்றாங்க? இரு சொற்கள் என்பது வறுமொழியில் கசதப வந்துச்சாக்க சில இடத்துல வரும்ன்றாங்க. அதை வள்ளின எழுத்துன்றதுனால இது வந்து வழிமிகுதல்ன்றாங்க. இதே போல் சில இடங்களில் மெல்லினமும் மிகவும், குறிப்பாக இந்த 4 எழுத்துக்கள் க, ஞ, ந, ம என்ற 4 எழுத்துக்கள் வரும்ன்றாங்க. இங்கே பாருங்கள், எடுத்துக்காட்டு பாருங்கள். யகர ஈற்று சொற்கள் முன் மெல்லினம் மிகும். எங்கே யகரம் இருக்குது, இது ஈற்று சொல்லாக வருதுன்னு வச்சுக்கணுமே, அந்த இடத்துல மெல்லின எழுத்து மிகும். யகரத்துடைய ஈற்று சொல்லுக்கு பக்கத்தில் மெல்லின எழுத்துனா என்ன? ஞன, நமன, அது மயக்கம். இங்கே பாருங்கள், மெய் மயக்கம்னு கொடுத்துருக்குறாங்க. மெய் மயக்கம்னு கொடுத்துருக்குறாங்க. மெய் மயக்கம். இந்த இடத்துல மெய் கூட்டல் இம் கூட்டல் மயக்கம். இங்கே ஒரு இம் இருக்கா? இந்த மாவில் ஒரு இம் இருக்கா? இம்மு கூட்டல் ஆதானமா? இதைத்தான் மெய் மயக்கம். இங்கே பாருங்க, மெய்ஞானம், மெய் ஞானம். இந்த இடத்துல மெய் கூட்டல் இஞ்சு கூட்டல் ஞானம். ஓகேவா? இந்த இடத்துல என்ன பண்ணும்? மெல்லினம் மிகும். 2 எழுத்தாக வருதா? இங்கே ஒரு இஞ்சு இருக்கு, இங்கே ஒரு இஞ்சு இருக்கு. செய் நன்றி, இங்கே ஒரு இன்னு இருக்கு, இங்கே ஒரு நா இருக்கு. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அதுதான் மேட்ரு. இதைத்தான் என்ன சொல்றாங்க? யகரம் வந்து இந்த ஈண்டு யகரம் முடியும் பொழுது, யகரத்தோட ஈட்டு சொற்கள் வந்துச்சாக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மெல்லினம் மிகும். மெல்லினம்னா இங்கே இருக்க இம் இன்னொரு தடவை புரியும், இங்கே இருக்க இஞ்சு இன்னொரு தடவை வரும், இங்கே இருக்க இன்னு இன்னொரு தடவை வரும். அவ்வளோதான் மேட்ரு. அடுத்து பாருங்க, வேற்றுநிலை மெய்மயக்கத்தில் ய, ர, ல முன்னர் மெல்லினம் மிகும். வேற்றுநிலை மெய்மயக்கம். ஓகேவா? இது யகரம். இங்க வேற்றுநிலை மெய்மயக்கம்னா என்னன்னு பாருங்க. இங்க ஈல முடிஞ்சிருக்கு. ஓகேவா? இங்க இதே மெய் தோன்றுது. ஓகேவா? இங்க பாருங்க, இங்க கூல வந்திருக்கு. இங்க என்ன வந்திருக்கு? கூ வந்திருக்கு. அப்ப இந்த கூ கிட்டே என்ன இருக்கு? இக்கு கூட்டல் ஊத என்னது? கூ. இக்கு கூட்டல் ஊத என்னது? கூ. அப்ப வேற்றுநிலை மெய்க்கத்தில் யா, ரா, ல முன்னர் மெல்லினம் மிகும். இங்க யா வந்திருக்கா? அதனால என்ன ஆயிரும்? இதுடைய மெல்லின எழுத்து என்ன? இக்குடைய மெல்லின எழுத்து என்ன? இங்கு. அது மிகும். அதான் மேட்ரு. புரியுதுங்களா? இங்க பாருங்க, கூர்ச்சிறை இரு வந்திருக்கு. யாரால வந்தாலே என்ன பண்ணிருக்கோம்? மெல்லினம் மிகும்னு பார்த்துருக்குறோம். இங்கே ரா வந்துருச்சு, ராவுடைய ஒற்றெழுத்து இரு வந்துருச்சு. இங்கே சிறைன்னு இருக்கு. இப்போ சீயோட மெய்யெழுத்து என்ன? இச்சோட மெய்யெழுத்து என்ன? இஞ்சு. அது மிகும். இங்கெல்லாம் அதே எழுத்து வந்துச்சா? அதனால இதுக்கு பேர் என்னது? நம்ம என்ன சொல்கிறோம்? உடம்படுமைன்னு சொல்கிறோம். இங்கே வேற்றுநிலைமை. வேற்றுநிலைமை என்னென்ன? வேற ஒரு எழுத்து வருவது. இக்கு வர வேண்டியதுக்கு பதிலாக இங்கு வருவது, இச்சு வர்றதுக்கு பதிலாக இஞ்சு வர்றது, இங்கே இக்கு வர்றதுக்கு பதிலாக இங்கு வந்திருக்கு. பால் கூட்டல் கிணறு. இங்கே இக்கோட என்ன எழுத்து என்ன? மெய்யெழுத்து, மெல்லின எழுத்து இங்கு. அதனால் இங்கே என்னது? பால் கிணறு வருது. இதைத்தான் வேற்றுநிலை மெய்மயக்கம்னு சொல்கிறாங்க. அப்போ அதே எழுத்து வந்துச்சாக்கா அது உடம்படுமை, சாரி மெய்மயக்கம். மெய்மயக்கத்தில் வேற்றுநிலை மெய்மயக்கம்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? வேற்றுநிலை மெய்மயக்கம் வேற ஒரு ஒற்றெழுத்து வருவது வேற்றுநிலை மெய்மயக்கம். அடுத்து 3 பாருங்க. புலி என்னும் சுவைப்பெயர் முன்னர்
வல்லெழுத்து மட்டுமின்றி மெல்லினமும் மிகும். இப்போ புலின்னு ஒரு சொல் இருக்குன்னு வச்சுக்கேன், இது வந்து ஒரு சுவையை குறிக்கக்கூடிய பெயர். இதுக்கு முன்னாடி வல்லெழுத்து மட்டும் இல்லை, கசதப மட்டும் இல்லை, மெல்லின எழுத்து ஞயன ஞமனையும் மிகும்ன்றாங்க. பாருங்க எப்படி பாருங்களேன், புளி கூட்டல் கறி புளிங்கரின்னு வரும். புளிங்கரி. புளி கூட்டல் சோறு புளிஞ்சோறு. புரியுதுங்களா? மெல்லினமும் வல்லெழுத்து மட்டும் இல்லை, என்ன வரும், புளிக்கறி என்றும் வைக்கலாம், புளிங்கரி என்றும் வைக்கலாம், புளிச்சோறுன்னு சொல்லலாம், புளிஞ்சோறுன்றும் சொல்லலாம் சொல்கிறாங்க. அப்போ இப்படி எழுதுனா இது தவறில்லை. ஏனென்றால் புளி என்னும் சுவை பெயர் முன்னாடி வல்லெழுத்து மட்டுமில்ல மெல்லினமும் மிகும். ஓகேவா? அடுத்து பாருங்க, உயிரெழுத்தை இறுதியில் கொண்ட மரப்பெயர்களுக்கு முன்னர் மெல்லினம் மிகும். ஒரு உயிரெழுத்தை இறுதியாக முடிஞ்சிருக்கு. இங்கே என்ன உயிரெழுத்து முடிஞ்சிருக்கு? இம்மு கூட்டல் ஆவணாவில் முடிஞ்சிருக்கு. இம்மு கூட்டல் ஆவணா தான் என்னது? மா. இங்கே இல்லு கூட்டல் ஆ தான் என்னது? லா. இங்கே ஆவல முடிச்சிருக்கு. இந்த மாதிரி உயிரெழுத்தை இறுதியில் கொண்ட மரப்பெயர்களுக்கு மா என்பது என்னது? மாங்காய் மரம். விலை என்பது விளவ மரம். முன்னாடி மெல்லினம் மிகும். அப்போ இங்கே இப்போடைய மெல்லினம் என்ன? கசதபன்றது வல்லினம். அப்போ இப்பொழுது என்னது? மா. ஞன நமன. இங்கே காவுடைய மெய்யெழுத்து என்ன? மெல்லின எழுத்து என்ன? இங்கு. அதனால் விலங்காய் என்று வரும். உயிரெழுத்தை இறுதியில் கொண்ட மரப்பெயர் வந்துச்சாக்கும் அதுக்கு முன்னாடி என்ன வரும்? மெல்லினம் மிகும். அடுத்து பாருங்க, பூப்பெயர் முன்னும் வல்லினத்தோடு மெல்லினமும் மிகும். பூப்பெயர் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு பூவை குறிக்கக்கூடிய சொல். பூந்தோட்டம், பூஞ்சோலை, பூந்தொட்டி, பூப்பாதை, ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல வல்லினம் மட்டும் இல்லை, மெல்லினமும் மிகும். பூ ப்ளஸ் கொடி பூங்கொடி. இங்கே வல்லின எழுத்தான இக்கு இருக்குது, இக்கு கூட்டல் ஓதான் கோ, அப்படித்தானே? ஆனால் இக்கு பதில் என்ன வருது? மெல்லின எழுத்தான இங்கு வருது. பூ கூட்டல் சோலை, இச்சு கூட்டல் ஓதா சோ. அப்போ இங்கே இச்சு இருக்குது, இச்சுக்கு பதிலாக அது மெல்லின எழுத்து பூஞ்சோலை என்று வருது. தோ தா என்பது ஒரு வல்லின எழுத்து, ஆனால் அது பக்கத்தில் அது இனமான மெல்லின எழுத்தான இந்து வருது. இப்போ இத்து கூட்டல் ஓதா தோ, இப்போ பூந்தொட்டி என்று வருது. இதைத்தான் என்ன சொல்கிறாங்க? பூ பெயர் வந்துச்சாக்கோ அதுக்கு முன்னாடி என்னது? வல்லினத்தோடு மெல்லினமும் மிகும்னு சொல்கிறோம். இப்போ பாருங்கள், மெய்மயக்கத்தில் மெய்மயக்கம்னா மெய்யெழுத்து இரட்டிப்பாக வருவது அல்லது ஒன்றை புதிதாக ஒன்றைய இடத்தில் தோன்றுவது. இப்போ யகரத்தோடு ஈற்றெழுத்தாக இருந்தால் அதே எழுத்து என்ன பண்ணும்? ரெண்டாக தோன்றும். வேற்றிலை மெய்மயக்கம்னா வேற ஒரு எழுத்து தோன்றும். புலி என்ற இடத்துல ரெண்டுமே வரும். புலிக்கறி என்றும் எழுதலாம், புலிங்கரி என்றும் எழுதலாம். உயிரெழுத்து இறுதியில் கொண்ட மரப்பெயர் வச்சாக்கும் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மெல்லினம் வந்து மிகும். மெல்லினம் மிகும். அதே மாதிரி தான் பூவுக்கு முன்னாடி வல்லினமும் மெல்லினமும் மிகும். இங்கே பாருங்களேன், வல்லினமும் மெல்லினமும் மிகக்கூடியது எதுன்னு பார்த்தோமாக்கும் புலி. அதே மாதிரி பூ. ஓகேவா? அதே மாதிரி இந்த ரெண்டில் மட்டும்தான் என்னது? புலியிலையும் பூவிலையும் மட்டும்தான் வல்லினம். மற்ற எல்லா இடத்துலையுமே மெல்லினம் தான் மிகும். மற்ற எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணும்? மெல்லினம் தான் மிகும். ஓகேவா? இது புரிஞ்சிச்சா? இப்போ இந்த பாடத்திலிருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலான்னு சொல்லி நான் ஒரு தனியாக கொஸ்டின் செட்டாப்பே வச்சுருக்கேன். அந்த கொஸ்டின் ஒரு தடவை பார்த்துட்டோமாக்கும் நம்மளுக்கு தெளிவாக இது வந்து என்ன ஆயிரும்? முழுமை அடைச்சிடும். வாங்க அந்த கொஸ்டினுக்குள்ளே போகலாம். ஓகே, கொஸ்டின் ஒன்று. கொஸ்டின் என்னென்னு பார்த்தோம்னா, எழுத்து வகையால் சொற்கள் எத்தனை வகைப்படும்? எழுத்து வகையால் சொற்கள் எத்தனை வகைப்படும்? மெய்யீறு, உயிரீறு, மெய்முதல், உயிர் முதல் என்று 4 வகைப்படும். ஓகேவா? எழுத்து வகையால் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். நிலைமொழி ஈற்றில் ஈ என்ன ஐ வரும்போது இடம்பெறும் உடம்படு மெய்யுடைய பெயர் என்ன? அந்த இடத்துல என்ன வந்துடும்? நிலைமொழியோடைய கடைசி நிலைமொழியோட ஈற்றெழுத்து ஈலையோ ஈயன்னாவிலையோ ஐயிலையோ முடிந்தால் அந்த உடம்படு மெய் என்ன உடன்பட்டுரும்? யகரத்துடைய யகரம் வந்து என்ன? உடம்படு மெய்யாக வரும். அப்போ என்ன வரும்? யகர உடம்படுமை தோன்றும். புரியுதுங்களா? நம்ம பார்த்தோம்ல, அதே தான். வட்டு கூட்டல் ஆடினான் எவ்வகை புணர்ச்சியில் வரும்? வட்டு கூட்டல் ஆடினான் எவ்வகை புணர்ச்சியில் வரும்? இப்போ வட்டு வா, இங்கே இட்டு இருக்கு, அடுத்து ஒரு இட்டு கூட்டல் ஊ வருது. ஓகேவா? இங்கே என்ன வருது? ஆடினான் என்ற இடத்துல ஆவண்ணா வருது. இங்கே உயிரெழுத்து வந்திருக்கு. உயிரெழுத்து வந்திருக்கிற இடத்துல உகரம் என்ன செஞ்சிடும்? மெய்யை விட்டுட்டு ஓடி போயிடும். மெய்யை விட்டு என்ன பண்ணும்? உகரம் கெட்டு விடும். அப்போ குட்டியல் உகரத்தில் வரும்பொழுது குசுடுதுபுரு வரும்பொழுது என்ன செஞ்சிடும்? இந்த உகரம் கெட்டு போயிடும்.
உகரம் இல்லை. ஓகேவா? இப்போ இட்டு மட்டும்தான் இருக்குது. இட்டு கூட்டல் ஆ என்ன ஆயிரும்? வட்டாடினான் என்றாயிரும். இதைத்தான் என்ன பண்ணுறோம்? குற்றியலுகர புணர்ச்சின்னு சொல்கிறோம். இது என்ன சொல்கிறோம்? குற்றியலுகர புணர்ச்சி. குசுடு துபுரு வரும்பொழுது என்ன பண்ணுறோம்? இந்த உகரம் ஓடி போயிடும். இந்த பக்கம் உயிரெழுத்து வந்துச்சாக்கும். அதான் என்ன சொல்கிறோம்? குற்றியலுகர புணர்ச்சி என்று நம்ம கூறுகிறோம். ஓகேவா? அடுத்து விகார புணர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்களில் இடம்பெறுபவை எவை? விகார புணர்ச்சியில் என்னென்ன தோன்றும்? புதிதாக ஒரு எழுத்து தோன்றும், அல்லது ஒரு எழுத்து இன்னொன்றாக திரியும், அல்லது ஒரு எழுத்து கெட்டு மறையும். ஓகேவா? விரிதல் எப்பொழுதும் நடைபெறாது. நம்மளுக்கு விகாரத்தில் மொத்தம் 3 தான் இருக்குது. அப்போ இது தப்பாக இருக்குது. நம்மளுக்கு அப்போ என்ன ஆன்சர்னா முதல் 3ம் சரி. என்னது? முதல் 3ம் சரி. அடுத்து 5 காது பேசு. இது எவ்வகை குற்றியலுகரம்? இது எவ்வகை குற்றியல்? நம்ம மொத்தம் 6 வகை குற்றியலுகரம் பார்த்தோம். அதுக்கு என்ன செய்யணும்? குற்றியலுகர எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தை பார்க்கணும். இங்கே கூ தூ பே சூன் இருக்கு. இதுக்கு முன்னாடி எழுத்து என்னவா இருக்குது? ஒரு நெடிலாக இருக்குது. இது என்னது? நெடில் தொடர் குற்றியலுகரம். ஓகேங்களா? அடுத்து பொருத்தமானதை தேர்வு செய்க. நாக்கு, நெஞ்சு, மார்பு, முதுகுன்னு கொடுத்துருக்குறாங்க. இங்கே குற்றியலுகரத்துடைய வகைகள் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? குற்றியலுகரத்துடைய வகைகள் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? கொடுத்துருக்குறாங்க. இப்போ இங்கே கூ தான் குற்றியலுகரம். இதுக்கு முன்னாடி என்ன எழுத்தவா இருக்குது? இக்கு என்ற எழுத்து இருக்குது. அப்போ இது ஒரு வல்லினமை. அப்போ இது என்னது? வன்தொடர் குற்றியலுகரம். இப்போ நெஞ்சு இங்கே என்ன? சூவுக்கு முன்னாடி என்ன இருக்குது? இஞ்சு இருக்குது. இது இஞ்சுன்றது ஞானா நம்ம ஒரு மெல்லினம். அப்போ இது என்னது? மென்தொடர் குற்றியலுகரம். அடுத்து இரு கொடுத்துருக்கு. மார்பு. இருன்றது என்னது? ஒரு இடையினம். ஓகேவா? எறல வளல. அப்போ இது என்னது? இடைத்தொடர் குற்றியலுகரம். அடுத்து என்னது? முதுகு. முதுகுன்றது என்னது? இங்கே தூன்னு இருக்கு. தூன்றது எப்படி பிரிக்கலாம்? இத்து கூட்டல் ஊ. அதான் என்னது? தூ. இப்போ ஊன்றது என்னது? உயிரெழுத்து. அப்போ இது வந்து என்னது? உயிர் தொடர் குற்றியலுகரம். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கிது? 4 3 2 1. 4 3 2 1 ஆப்ஷன் ஆ. அடுத்து மரவேர் என்பது என்ன புணர்ச்சின்னு கேட்குறாங்க. இது நம்ம பிரித்தா என்ன வரும்? மரம் கூட்டல் வேர். மரம் கூட்டல் வேர்னு வருமா? அப்போ இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது? மரவேர் மட்டும்தான் இருக்குது. இம்மை காணோம். மறைஞ்சு போச்சாக்க என்னது? ஒரு எழுத்து மறைந்து போகக்கூடியது என்னது? கெட்டு போகிறது. இப்போ கெடுதல் விகாரம். ஓகேங்களா? அடுத்து 8 எழுத்து வகை அறிந்து பொறுத்துக. இது என்ன எழுத்து வகைன்னு பார்த்து அதுக்கு தகுந்து என்ன பண்ணுங்க? பொறுத்த சொல்லியிருக்காங்க. எழுத்து வகை அறிந்து அதற்கு தகுந்து பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இயல்ன்றது என்னது? உயிர் எழுத்தில் என்னவா இருக்குது? உயிர் வந்து முதலாகவும் கடைசி எழுத்து மெய் எழுத்து கடைசியாகவும் இருக்குது. இப்போ உயிர் முதல் மெய்யேறு. ஓகேவா? ரெண்டாவது புதிதுன்றது நம்ம எப்படி பிரிக்கலாம்? இப்பு கூட்டல் ஊண்டு தான் பிரிக்க முடியும். அப்போ முதல் எழுத்து என்னது? இப்பு மெய்யெழுத்து. கடைசியில் இத்து கூட்டல் ஊண்டு முடியுது. இத்து கூட்டல் ஊண்டு முடியுது. இப்போ கடைசி எழுத்து என்னவா இருக்குது? கடைசி எழுத்து என்னவா இருக்குது? உயிரெழுத்தாக இருக்குது. அப்போ மெய்யெழுத்து தோன்றி முதல் எழுத்து வந்து மெய்யெழுத்தாகவும் கடைசி எழுத்து என்னவா இருக்குது? உயிரெழுத்தாகவும் இருக்குது. அப்போ மெய் முதல் உயிர் ஏறு. மெய் முதல் உயிர் ஏறு எங்கே இருக்குது? ஈயண்ணா. அடுத்து ஆணி. ஆன்றது உயிரெழுத்து. இங்கே இன்னு கூட்டல் ஈதான் அது நீ. இன்னு கூட்டல் ஈதான் நீ. அப்போ ஈற்றெழுத்து என்னவா தான் இருக்குது? உயிராக தான் இருக்குது. அப்போ முதல் எழுத்தும் உயிராக இருக்குது, ஈற்றெழுத்தும் உயிராக தான் இருக்குது. அப்போ என்னது? உயிர் முதல் உயிர் ஏறு. ஓகேவா? அடுத்து வரம்ன்றது இவ்வு கூட்டல் ஆ. இவ்வு கூட்டல் ஆ தான் என்னது? வா. இங்கே கடைசியில் என்ன படிச்சிருக்கு? மெய்யெழுத்து தான். இம்முல முடிஞ்சிருக்கு. இப்போ மெய்யெழுத்தில் ஆரம்பித்து மெய்யெழுத்து முதல் எழுத்தாகவும் மெய்யெழுத்து ஈற்றெழுத்தாகவும் இருக்குது. அப்போ மெய் முதல் மெய்யேறு. இப்போ ஆப்ஷன் என்ன வரும்? ஈயண்ணா, ஆவண்ணா, ஈயண்ணா, ஆனா, ஈனா வரும். இதுதான் ஆப்ஷன். ஓகேவா? அடுத்து வாங்க 9 புணர்ச்சிகளை முதல் ஈற்றுச்சொல் வகையால் பொறுத்துக. புணர்ச்சிகளை வந்து என்ன பண்ணோம்னா முதல் ஈற்றுச்சொல் வகையால் நம்ம பொறுத்தோம். இங்கே பாருங்கள், கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குன்னா ஃபஸ்ட்டு முதல் கொடுத்துருக்கு, ரெண்டாவது தான் ஈற்றுச்சொல் கொடுத்துருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? அப்படியே மாற்றி போட்டுருவோம்.
ஈற்று சொல்லு முன்னாடி கொடுக்கல, முதல் சொல்லு தான் கொடுத்துருக்கு. அப்போ நம்ம இதைத்தான் கண்டுபிடிக்கணும். முதல் சொல்லை தான் பார்க்கணும். ஓகேவா? இப்போ என்ன இருக்குது? ஆவண்ணா. ஆவண்ணான்றது ஒரு உயிர். அப்போ முதல் சொல் என்னவா இருக்குது? முதல் சொல்லு உயிர்வாக இருக்குது. அப்போ என்ன இருக்குன்னா இங்கே இருக்குது. ஓகேவா? இங்கே ஆப்ஷன் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அப்போ வி இவ்வு கூட்டல் இ, இவ்வு கூட்டல் இ உயிரெழுத்தில் முடிஞ்சிருக்கு. முதலெழுத்து உயிராக இருக்குது. அப்போ உயிரீறு உயிர் முதல், உயிரீறு உயிர் முதல் தான் ஆன்சர். இங்கே பாருங்கள், பாலை கூட்டல் திணை. ஐ இல்லு கூட்டல் ஐ தான் என்னது? பாலை. ஐ என்பது என்னது? உயிரெழுத்து. இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், இத்து கூட்டல் ஈ தான் என்னது? திணை. அப்போ இத்து தான் இங்கே முதலெழுத்து. இங்கே என்னது? இத்து தான் முதலெழுத்து. இத்துன்றது என்னது? இத்துன்றது ஒரு மெய்யெழுத்து. ஆனால் அப்போ உயிர் முதல் உயிரீறு மெய்முதல், உயிரீறு மெய்முதல் இங்கே வருது ஆப்ஷன். ஓகேவா? அடுத்து கோல் கூட்டல் ஆட்டம். இங்கே மெய்யெழுத்து தான் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? உயிரெழுத்து இருக்குது. ஓகேவா? அப்போ மெய்யீறு உயிர் முதல், மெய்யீறு உயிர் முதல். அடுத்து இங்கே மெய்யெழுத்து இருக்குது. இங்கே என்ன இருக்குது? சா. சா என்பது எப்படி பிரிக்கலாம்? இச்சு கூட்டல் ஆ. இச்சு கூட்டல் ஆ தான் என்னது? சா. ஓகேவா? அப்போ இங்கே என்னதான் இருக்குது? மெய்யெழுத்தாக இருக்குது. அப்போ மெய்யீறு மெய்முதல், மெய்யீறு மெய்முதல். புரிஞ்சுங்களா? இப்போ இந்த எழுத்து என்ன முடியுது, இந்த எழுத்து என்ன முடியுதுன்னு பார்க்கணும். உயிர் எழுத்தாக இருந்தால் அப்படியே எடுத்துக்கிற வேண்டியதான். உயிர் மெய்யாக இருந்தால் அதை நம்ம உடச்சி பார்த்துட வேண்டியதான். அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்குது, சும்மா ஓரலாக பார்த்துக்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயன்படுதாக இருக்கும். கைப்பிடி கைப்பிடி சொற்களின் பொருள் வேறுபாடுகளையும் அவற்றின் புணர்ச்சி வகையிலையும் எழுதுகின்றாங்க. கைப்பிடின்னா என்னது? கையை பிடித்துக்கொள். கைப்பிடின்னா என்ன? ஒரு கைப்பிடின்னு என்ன? ஒரு அளவு சொல்லுவோம்ல, ஒரு கைப்பிடி கொடுப்பா நம்மள, அந்த கைப்பிடி. ஓகேவா? அப்போ இந்த கைப்பிடின்றது வந்து இயல்பு புணர்ச்சியாகவும், கைப்பிடி என்பது விகார புணர்ச்சி. அதாவது இப்புன்றது ஒன்று தோன்றுதா, அதனால் இது வந்து விகார புணர்ச்சின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? இப்போ எவ்வளோ மீனிங் மாறுது பாருங்கள். இயல்பு புணர்ச்சியாக இருக்கும்போது ஒரு மீனிங்கும், விகார புணர்ச்சியாக இருக்கும்போது ஒரு மீனிங்கும் கொடுக்குது. அடுத்து உடம்படு மெய் என்றால் என்ன? உடம்படு மெய்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒரு உயிரெழுத்திற்கு அதில் இறுதியில் இருக்கக்கூடிய சொல்லும் உயிரெழுத்தை முதலாக உடைய சொற்களும் வரும்பொழுது அவற்றை ஒன்று சேர்க்க ஒரு மெய் தோன்றும். ரெண்டுமே உயிரெழுத்தாக இருக்குப்பா, இங்கேயும் உயிரெழுத்தாக இருக்குது, இங்கேயும் உயிரெழுத்தாக இருக்குன்னு போது அங்கே ஒரு மெய் தோன்றும். அதைத்தான் உடம்படு மெய்ன்னு சொல்கிறாங்க. இது மேக்சிமம் யகரம் வகரமாக இருக்கும். ஈயன்னா ஐ வரும்பொழுது யகரம் வரும், மற்ற உயிரெழுத்துக்கள் வரும்போது வகரம் வரும், ஏகாரம் வரும்பொழுது ரெண்டுமே வரும். அவ்வளோதான் மேட்ரு. அடுத்து இயல்பு புணர்ச்சின்னா தெரியும், எந்த மாற்றமும் இல்லாட்டி இயல்பு புணர்ச்சி. மண் கூட்டல் மலை மண்மலை. விகார புணர்ச்சினா என்ன? அதில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டுச்சாக அது பேர் விகார புணர்ச்சி. அது 3 மாற்றம் ஏற்படும்: தோன்றல், திரிதல், கெடுதல். கல்லூரி சாலை இங்கே இச்சு தோன்றிருக்கு, அப்போ இது வந்து என்னது? தோன்றல் விகாரம். அவ்வளோதான். குட்டியலுகர புணர்ச்சி நம்ம பார்த்தோம். குசுடு துபுரு வரும்பொழுது வந்து உயிரெழுத்து வறுமொழியோட முதலெழுத்தாக உயிரெழுத்து வந்தால் இங்கே இருக்கக்கூடிய குசுடு துபுரு என்ன பண்ணுறோம்? உகரம் ஓடி போயிடும். இப்போ வெறும் மெய்யெழுத்து மட்டும்தான் இருக்கும், அது கூட சேர்ந்து என்ன பண்ணுறோம்? மாறி வந்துடும். ஓகேவா? இதே இது முட்டியல் உகரமாக இருந்துச்சாக்கும் அதே தான். அந்த இடத்துல என்ன தோன்றும்னா வகரம் தோன்றும். அந்த இடத்துல என்ன தோன்றும்? வகரம் தோன்றும். அவ்வளோதான். சேர்த்தெழுதுக. தமிழ் கூட்டல் பேசு, தமிழ் பேசு, தமிழ் பேச்சு. பாருங்களேன், பேசுன்ற இடத்துல வந்து பேசு தான், இங்கே எதுவுமே வரல, இயல்பு புணர்ச்சியாக இருக்குது. பேச்சுன்னு வரும்பொழுது என்ன? இது விகார புணர்ச்சியாக மாறிடுது. கை கூட்டல் கல் கைகள், பூ கூட்டல் கல் பூக்கள். இங்கே ஒரு தோன்றல் விகாரம் ஒன்று உருவாயிருச்சு. ஓகேங்களா? அடுத்து பொருத்தமான உடம்படுமையுடன் இணைக்க. பொருத்தமான உடம்படுமையுடன் இணைக்க. பூ கூட்டல் இனம். ஓகேவா? இங்கே என்ன பார்த்தோம்? இங்கே குசுடு துபுர் வரல, ஆனால் வேற ஒரு உகரம் வந்திருக்கு, இங்கே வேற ஒரு எழுத்து வந்திருக்கு. என்ன ஆயிரும்? வகரம் தோன்றும். அதனால் வகரம் தோன்றி என்ன ஆயிடுச்சு? இவ்வு கூட்டல் ஈ வீயாக மாறி பூவினம் என்று ஆனது. அப்போ வகர உடம்படுமை. இசை கூட்டல் இனிக்கிறது. ஐ வந்திருக்கு. ஐ வந்தால் என்ன வரணும்? ஈன்னா ஐ வந்தால் என்ன வரணும்? யகரம் வரணும். அப்போ இங்கே என்ன வந்துடும்? ஈ வந்துடும். ஈ கூட்டல் ஈ இனிக்கிறதுன்னு ஈன்னு வந்துடும். இசை இனிக்கிறது. அப்போ யகர உடம்படுமை. திருக்கூட்டல் அருட்பா. திருக்கூட்டல் அருட்பா வந்திருக்கு. இங்கே ஈ ஐ வந்தால் தான் என்ன வரும்? யகரம் வரும். மற்ற எந்த உயிரெழுத்து வந்தால் என்ன வரும்? வகரம் வரும். அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு? இவ்வு கூட்டல் ஆ வாவாயிருச்சு. வகர உடம்படுமை தோன்றி திருவருட்பா என்றானது. ஏகாரத்தில் முடிஞ்சா வகரமும் வரும்,
யகரமும் வரும். சேவடின்னும் போடலாம், சேயடின்னும் போடலாம். சேயடி போட்டால் யகர உடம்படுமை, சேவடி போட்டால் வகர உடம்படுமை. அவ்வளோதான். 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய நம்ம புணர்ச்சியை பார்த்துட்டோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதேனும் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.